சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் புதிய மாற்றங்கள் குறித்தும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதான். இந்நிலையில் தமிழகத்தில் அரசு விடுமுறை தவிர்த்து கோவில் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள், மசூதி, தேவாலயங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே விடுமுறை வழங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம். சில நேரங்களில் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழாவின் போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதே போன்று ஜூலை 16ஆம் தேதி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த நாளில் உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜூலை 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்புற தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதனால் அங்கு உள்ளூர் விடுமுறை விடுக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக புதிய மாற்றம். பள்ளி கல்வியை மேலும் மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அதில் தற்போதைய நேரடி அமைப்பு முறையால் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது. எனவே பா வடிவில் வகுப்பறைகள் மாற்றி அமைக்க வேண்டும். பா வடிவில் வகுப்பறை இருந்தால் மாணவரின் கவனம் ஆசிரியர் மீதும் கற்றல் மீதும் இருக்கும். கரும்பலகை ஆசிரியர்களை தெளிவாக பார்க்கும் வகையில் பள்ளிகளில் பா வடிவில் வகுப்பறை இருக்கும். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் நேராக பார்க்கும் போது மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வர். இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது உன்னிப்பாக கவனிக்க முடியும். அனைத்து பள்ளிகளிலும் வாய்ப்பு இருக்கும் வகுப்பறைகளை பா வடிவில் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.